அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான பேங்க் ரிலேட்டடான ஒரு புதிய அப்டேட்டை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அது என்னென்ன முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 2025ஆம் ஆண்டில் எஸ்பிஐ யூபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ஒரு நாளைக்கு எஸ்பிஐயுடைய யூபிஐ வரம்பு அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா இந்த ரெண்டு அப்டேட்டை தான் நம்மளுடைய எஸ்பிஐ பேங்க் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழு விளக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எஸ்பிஐ பேங்க்லேருந்து யூபிஐயுடைய பரிவர்த்தனை வரம்பு அப்படிங்கிறது 2025 ஏப்ரலில் புதுப்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் 2025ஆம் ஆண்டில் எஸ்பிஐ யூபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு என்ன அப்படிங்கிறதையும், ஒரு நாளைக்கு யூபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு அப்படின்றத பற்றியும், அதே போல் ஒரு மாதத்திற்கு எவ்வளோ யூபிஐ வரம்பு, அதுக்கப்புறம் ஒரு வருடத்திற்கு எவ்வளோ யூபிஐ வரம்பு, அதே போல் அந்த எஸ்பிஐயுடைய யூபிஐ பண பரிவர்த்தனையில் எவ்வளவு கட்டணங்கள் வரும், அதே போல் அந்த யூபிஐ வரம்பை அதிகரிக்க முடியுமா, இல்லை எஸ்பிஐயுடைய யூபிஐ பண பரிவர்த்தனை வரம்பை எவ்வாறு நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற இதை பற்றின விளக்கங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ யூபிஐ அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பணம் செலுத்துதல் இடைமுகம் அப்படிங்கிறத யூபிஐயுடைய விளக்கம். இது டிஜிட்டல் பணம் செலுத்துதல் தொடர்ந்து வளர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்த யூபிஐ அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாம்பியனாகவே உருவெடுத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ எல்லா பக்கமுமே ஒரு கடை ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு டீ கடைக்கு போனாலுமே சரி, இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா பக்கமே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே கேஷாக எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போன காலம் போய் இப்போ ஒன்லி மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், நம்ம எல்லா பக்கமே சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாருமே இந்த யூபிஐ பணவர்த்தனை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அதில் எவ்வளோ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட்டேஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, அதே போல் ஒரு வருடத்திற்கு எவ்வளோ, அதை புதுப்பிப்பதற்கு ஏதாவது கட்டணங்கள் இருக்கா, இல்லை அதனுடைய மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 2025ஆம் ஆண்டில் பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் பணம் செலுத்துதலை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த யூபிஐ பண பரிவர்த்தனைக்கு குறிப்பிட்ட வரம்புகளை நம்ம எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் செயல்படுத்தியிருக்காங்க. இது எதற்காகனா பயனாளர்கள் அவர்களுடைய பரிவர்த்தனைகளை திறம்பட நிர்வகிக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காகவும், அவர்கள் அந்த யூபிஐ பயன்படுத்தும் போது எந்த ஒரு சிரமத்தையுமே அவங்க அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த வரம்புகளை கொண்டு வந்திருக்கிறதா நம்ம எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு தினசரி பணவர்த்தனை வரம்பு அப்படிங்கிறது என்னென்னா, ஏப்ரல் 2025 நிலவரப்படி உங்களுக்கு யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பாரத ஸ்டேட் பேங்க் ஒரு வரம்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் தினசரி பரிவர்த்தனை வரம்பு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபர் பரிமாற்றங்களுக்கு 20 நபர் வரையுமே நபருக்கு நபர் வணிகம், அதாவது ஷாப்போ இல்லை தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி இருந்தால் தினசரி 1 லட்ச ரூபா வரைக்குமே வரம்பு மீறப்படாத வரை, அந்த 1 லட்சம் வரம்பு மீறப்படாத வரை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே புதிய பயனாளர்களாக இருக்காங்க, இல்லை அது சமீபத்தில் யூபிஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் சரி, ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்களுடைய பரிவர்த்தனைக்கு ரூபாய் 5000 என்ற வரம்பையும், முதல் 24 மணி நேரம் அல்லது முதல் 5 நாட்களுக்கு மொத்த உச்ச வரம்பே அவங்களுக்கு 5000 அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் யூபிஐ பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பாரத ஸ்டேட் பேங்க்கு ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 1 லட்சம் வரம்பை நிர்ணயிச்சிருக்காங்க. யூபிஐ கட்டண செயலியை பயன்படுத்தினாலும் இந்த வரம்பு பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூபிஐ வரம்பில் ஏதேனும் புதுப்பிப்புகளோ இல்லது மாற்றங்களோ குறித்து வாடிக்கையாளர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா எஸ்பிஐயில் அவ்வப்போது
அவற்றை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த வங்கியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தற்பொழுதைய யூபிஐ பரிவர்த்தனை வரம்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எஸ்பிஐ பேங்க்கில் போய் இன்றைக்கி வந்து எவ்வளோ வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து விளக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 2 வரம்புகளை வந்து நம்மளுடைய எஸ்பிஐ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, யூபிஐ பரிவர்த்தனைகளை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடிய அதிகபட்ச தொகையை வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே கூடுதலாக எஸ்பிஐ வந்து ஒரு நாளைக்கு 10 யூபிஐ பரிவர்த்தனைகளை வந்து அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யோனோ செயலியை பயன்படுத்தி இந்த தினசரி வரம்பிற்குள்ள வந்து பரிவர்த்தனைகளை வந்து எண்ணிக்கையை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து மாற்றி அமைச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட பரிவர்த்தனை தொகை வந்து ரூபாய் 1 லட்சம் வந்து நிலையானது மற்றும் சரி செய்ய முடியாதது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யோனோ செயலியை பயன்படுத்தி தான் வந்து தினசரி வரம்புக்குள்ளே வந்து பண பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையை வந்து நீங்கள் தனிப்பயனாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்பிஐயின் சமீபத்திய புதுப்பிப்பு யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு மாதாந்திர வரம்பு எதுவுமே வந்து நிர்ணயிக்கப்படவில்லை என்பதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வரம்புகள் வந்து மாறக்கூடலாம். எனவே எதிர்காலத்தில் வந்து ஏதேனும் புதுப்பிப்புகள் இருந்தது அப்படின்னா வந்து அதை உங்களுடைய நியரஸ்ட் எஸ்பிஐ பேங்க்கில் போய் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்பிஐ பரிவர்த்தனைக்கு வந்து வருடாந்திர வரம்பு உள்ளதா அப்படின்னா வந்து அதுவும் வந்து குறிப்பிட்ட வருடாந்திர வரம்பு இன்னுமே வந்து விதிக்கப்படலை அப்படின்னு தான் வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் குறிப்பிட்ட வரம்புகளுக்கு அதாவது இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் அந்த யோனோ செயலியை பயன்படுத்தி உங்களுடைய தேவைக்கு ஏற்ப குறைந்த வரம்பை வந்து நீங்கள் அமைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எங்களுக்கு வந்து இப்போ 1 லட்ச ரூபா டெய்லி 1 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா மட்டும்தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியுமே தவிர அதற்கு மேற்கொண்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் யோனோ செயலியை பயன்படுத்தினாலுமே வந்து இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூபிஐ பரிவர்த்தனை வரம்பை வந்து நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு 2 முக்கிய முறைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்பிஐ யோனோ செயலியை பயன்படுத்துதல் அல்லது உங்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளையை பார்வையிடுதல் அப்படின்றது தான் வந்து 2 முக்கிய விதிமுறைகள்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று, நீங்கள் அந்த யோனோ செயலியை பயன்படுத்தி உங்களுடைய வரம்பை வந்து அதிகரிக்கவோ இல்லது குறைக்கவோ வந்து முடியும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் வந்து உங்களுடைய பரிவர்த்தனைக்கான லிமிட்டேஷனை வந்து அதிகரிச்சுக்கலாம் இல்லை வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுடைய யூபிஐ பரிவர்த்தனை வரம்புகளை வந்து நிர்வகிக்க உதவும் ஒரு நேரடியான செயல்முறையை ஒவ்வொரு முறையுமே வழங்குகிறது இந்த யோனோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. 2 விருப்பங்களுடனுமே வந்து நீங்கள் எவ்வாறு தொடரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ யோனோ செயலியை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா யோனோ லைட் அப்படின்ற செயலியை வந்து நீங்கள் திறந்து அதுக்குள்ளே வந்து உங்களுடைய பயனர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இல்லைன்னா வந்து எம்பின் மூலமாக வந்து நீங்கள் அதுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை வந்து யூபிஐயில் மாற்றத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கான யோனோ லிமிட்டை வந்து செட் பண்ணிக்க முடியும். இல்லை நாங்கள் வந்து ஒரு வரம்பை அமைச்சிக்கணும், எங்களுக்கு வந்து இப்போ 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் வேணும்னாலும் அதே போல் அந்த யூபிஐ பரிவர்த்தனை வரம்பை வந்து அல்லது யூபிஐ வரம்பை வந்து நிர்வகி அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு அதில் போய் உங்களுக்கு எவ்வளோ வந்து இப்போ 1 லேக் அப்படின்னா வந்து அந்த 1 லேக் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து டெய்லியுமே வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்ற வரம்பையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய வரம்பை வந்து மதிப்பாய்வு செஞ்சு உறுதிப்படுத்தவும் மாற்றத்தை இறுதி செய்ய உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து 24 மணி நேரம் வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய செயலில் மாற்றம் வர்றதுக்கு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுடைய எஸ்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து
உங்களுடைய எஸ்பிஐ கிளையில் வந்து போய் உங்களுக்கான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக ஆதார் அட்டை, பேன் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம், அதே போல் உங்களுடைய எஸ்பிஐ பாஸ்புக்குடைய ஃபஸ்ட்டு பேஜு, அதே போல் உங்களுடைய டெபிட் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களோட நியரஸ்ட் பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டு உங்களுடைய டெய்லி யூபிஐ பண பரிவர்த்தனை லிமிட்டேஷனை வந்து ஒன்று அதிகரிச்சுக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத வந்து நம்ம எஸ்பிஐ வந்து 2 அப்டேட்டாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுமே வந்து அவர்களுடைய பேங்க்கு அருகாமையில் இருக்க எஸ்பிஐ பேங்க்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லிமிட்டேஷனை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அதே வரம்பில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருந்துக்கலாம். அப்படிங்கிறதான் இன்றைக்கு வீடியோஸ்க்கான புதிய அப்டேட்டு. ஓகே மக்களே, இது போன்று மேலும் கவர்மெண்ட் ரிலேட்டடான உண்மையான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் இது போன்ற இன்னும் வெவ்வேறு தகவல்கள் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடன்